அம்மன் கிட்ட போட்டு அவ்வளவு தூரம் நான் அந்த வீட்டுக்கு உழைச்சிருக்கேன். அந்த குடும்பத்துல நான் ஒரு மருமகளா போக வேண்டியவங்க. இதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. நடிகை வனிதா விஜயகுமார் நடிச்சு அவங்க மக ஜோதிகா தயாரிச்ச படம் தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர். இந்த படம் சமீபத்துல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல அவங்க ராத்திரி சிவராத்திரி அப்படிங்கிற பாடலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இளையராஜா கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு. இந்த பாட்டை யூஸ் பண்றதுக்காக அவங்க முறைப்படி இளையராஜாட்ட பெர்மிஷன் கேட்கல. அதனால இளையராஜா தரப்புல இருந்து இதுக்கு வந்து வழக்கு பதிஞ்சிட்டாங்க. இதை கேள்விப்பட்ட வனிதா விஜயகுமார் வந்து பிரஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, இளையராஜா சார் வந்து இப்படி பண்ணுவாருன்னு நான் நினைச்சு பார்க்கல. அவர்கிட்ட தான் நான் போய் ஆசீர்வாதமே வாங்கினேன் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்ப நான் பெர்மிஷன் கேட்கல. இருந்தாலும் இளையராஜா சாருக்கும் எனக்கும் வந்து சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பழக்கம் இருக்கு. நான் அவங்க வீட்டுல தான் சின்ன வயசுல இருந்து விளையாடுவேன். அவங்க வீட்டுல தான் நான் வளர்ந்தேன். அவங்க வீட்டுல லாக்கர் யூஸ் பண்ற அளவுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்கு. சொல்ல போனா நான் வந்து அவங்க வீட்டுக்கு மருமகளாக போறவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்டை கலைச்சிட்டு வேகமா போயிடுறாங்க. இதுல நம்ம ஆளுக்க ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க, மருமகளாக போக வேண்டியவ. அப்ப வனிதாவுக்கு கார்த்திக் ராஜாவை தான் பேசி வச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக வனிதா அடுத்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்திக் ராஜாவையும் என்னையும் இது பண்ணி பேசாதீங்க. கார்த்திக் ராஜா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவரோட ஒய்ஃபும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. இளையராஜா சார் வந்து எனக்கு ஒரு அப்பா மாதிரி. அவர் எனக்கு கடவுள். அவர்கிட்ட நான் அப்படிதான் பழகி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இதை வந்து நான் சட்டப்படி எப்படி இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரும் பேச வேணாம் அப்படின்னு அவங்க சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. நீங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் வந்து பாத்துட்டீங்களா? அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.